என்னதான் பெண்கள் இந்த காலத்துல கல்வியிலையும் வீரத்திலையும் பெரிய இடத்துல இருந்தாலும் அதற்கு ஆரம்ப புள்ளியா இந்தியாவின் ஜான்சி ராணியை விட 75 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையர் கூட்டத்தை அலறவிட்ட வீர தமிழச்சியின் கதை இது. 1730 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தல் நாச்சியாருக்கும் மகளாய் பிறந்தார் வேலுநாச்சியார். அவருக்கு ஆண் வாரிசு இல்லங்கிற ஒரு குறைய வேலுநாச்சியார் ஒருபோதும் வைத்ததில்ல. ஒரு இளவரசி குறைய மென்மையான அலங்காரங்களை விட கரடு முரடான ஆயுத பயிற்சிகளையே அதிக விரும்பின வேலுநாச்சியார் சிலம்பம், வில்வித்தை, வாழ்வீச்சு, வளரி என அத்தனை போர்க்கலைகளையும் அச்சாரம் பிசிறாமல் கற்றார். சும்மா வீரத்தோடு மட்டும் இல்லாம விவேகத்தோட வளர்ந்த வேலுநாச்சியார் தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது என பல மொழிகளையும் சரளமாக பேசும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. தனது 16 வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் பண்ண வேலுநாச்சியார் சிவகங்கையின் அரசியாக அடியெடுத்து வைத்த அவளுக்கு வாழ்க்கை பூப்பாதே அமையல. ஆற்காடு நவாப்பும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் சிவகங்கையின் வளத்தின் மீது கண் வைத்தன. அவர்கள் போட்டது ஆக்கிரமிப்பு கணக்கு, ஆனா வேலுநாச்சியார் போட்டது விடுதலை கணக்கு. வரலாற்றின் பக்கங்களில் இன்று வரை அழியாத ஒரு வீர பயணத்தின் தொடக்க புள்ளி இதுதான். ஒரு பெண்ணால என்ன செய்திட முடியும்னு ஏளனமா பேசினவங்களுக்கு அவள் பதில் சொல்லும் காலம் வந்தது. அந்த பதில் வெறும் பேச்சால் அல்ல, ரத்தத்தாலும் ஆவேசத்தாலும் எழுதப்பட்டது. பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.